சீதைக்கு உயிர் வர செய்தவன், தவத்தில் சிறந்தவன், எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆஞ்சநேயன் பிரம்மனுக்கு அடுத்தபடியாக படைக்கும் தொழிலை செவ்வனே செய்ய காத்திருக்கும் கலியுக பரதன் பட்டாபிஷேக விழாவை ஸ்ரீராமருக்கு அரியணை தாங்கியவன் அனுமன் பக்தி படலம் சுந்தரகாண்டம். ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் சுந்தரகாண்டத்தை கேட்டாலோ படித்தாலோ நான் நினைத்தது நிறைவேறும், சுகம் கிடைக்கும், சுயமிக்கக்கூடிய சுந்தரகாண்டம் கூற வருகிறார்கள் சேர்மன் மாணிக்கவாசம் நடுநிலைப்பள்ளி மாணவிகள் ரக்ஷிதா ஜபிகா. சுயமிக்கக்கூடிய சுந்தரகாண்டம் கேட்போமா? சுந்தரகாண்டம் இதோ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜபிகா. என் பெயர் பி ரக்ஷிதா. தேவகுடி சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளி படிக்கிறோம். ஸ்ரீம ராமாயணம் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவர், சுகந்தரம் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்ளுவர். கண்டேன் சீததை என்று காகுத்தனிடம் சொன்ன கருணை மீது ராமபக்தன் ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை மெய்த நடைகடல் தாண்டவே 5 மாதம் நின்றார் ராம பானம் போலவே ராட்சசர்களை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராம தூதனும் விரைந்தே சென்றார். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினாரே. வானவர்கள் தானவர்கள் நாதி தேவர்கள் வழி எல்லாம் என்று பூமாரி பொழிந்தனரே. மைனாக படுமத மாருதியை உபசரித்து மாருதி மைனாகத்தை திருப்தி செய்து சிறந்தை வெற்றி கொண்டு சிம்ஹி கைவரம் செய்து சந்தோஷமாய் சமுத்திரத்தை தாண்டி சேர்ந்தார். இதுக்காக பேசிய இலங்கையின் தேவதையே இலங்கையால் தந்தித்தால் இதயத்தை கவர்கிறான். அழகு இலங்கையால் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடி அசகானத்தில் கண்டார். சிம்சுபா மரத்தடில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிரார்த்தியை கண்டு சித்தம் கலங்கினார். ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் கலங்கிட வைதேங்கி அரண்டிட வந்தான் துடைக்க. கனையாளியை கொடுத்து ஸ்ரீராமனிடம் சரிதம் சொல்லி சுடாமணி பெற்ற சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீரை கண்டு அரக்கன் மேல் கோபம் கொண்டு அசோகவனத்தை அழித்து அங்கிருந்தவரை ஒழித்தார். பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வை இங்கத்தி வாளுக்கென்று வைத்த நெருப்பினார். நெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் நகலை அழித்திட்ட அனுமான் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயர் தாவி வந்தார். அன்னையை கண்டுவிட்டு ஆனந்தத்தில் மெய் மறந்தார். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்த ராமனிடம் கைகூப்பி கண்டேன் சீதை என்றார். வைதேகி வாய்மொழியை